சில பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துலலாம் பிரதர் எவ்வளோ ஜெபம் பண்ண பிரதர், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்துலலாம், நான் கல்யாணம் ஆவதற்கு முன்பதாக வாலிப காலத்துலலாம் அப்படியே ஜெபம் பண்ண முட்டி போட்டா பிரதர், அப்படியே மகிமை மேகம், அப்படியே தூதர்கள் அக்கினியா இருக்கும் பிரதர். இப்பொழுது என்ன பண்ற? ஆண்டவர் பவுலை குறித்து சொல்றார், அவன் இப்பொழுது ஜெபிக்கிறான். அவன் நேற்று ஜெபித்தான், ஓகே. முந்தானத்தை ஜெபித்தான், ஓகே. அவன் கடந்த மாதம் ஜெபித்தான், ஓகே. இப்பொழுது உங்களுடைய ஜெப அபிஷேகம் எப்படி இருக்குது சிஸ்டர்? இப்பொழுது நீங்கள் தேவனோடு எப்படி இருக்கீங்க? இப்பொழுது நீங்க ஆண்டவரோடு கூட எப்படி நடக்கிறீங்க? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எப்படி இருக்கு? எவ்வளவு ஆழமா நீ தேவனுடைய உறவுல இருக்கிற, எவ்வளவு ஆழமா இருக்குது உன் ஜெப அபிஷேகம். உன்னால ஜெபிக்க முடியல என்பதற்காக நீ உபவாசித்து தேவனிட்ட மன்றாடி அழுது, ஆண்டவரே நான் முன் போல என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு ஜெபாவிய கொடுங்கன்னு எப்பயாவது உபவாசித்து ஜெபித்த அனுபவங்கள் உண்டா? நீங்க கடந்த காலம் ஜெபிச்சீங்க, கடந்த வாரம் ஜெபிச்சீங்க, நீங்க வாலிபத்துல ஜெபிச்சீங்க, நல்லா இருக்கும் போது ஜெபம் பண்ணீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்பொழுது உங்களுடைய ஜெப அபிஷேகம் எப்படி இருக்கு? நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய சிந்தையை ஈர்க்கணும், தேவனை கவர்ந்தெழுக்கணும். அதுதான் உண்மையான ஜெபம். சில பேர் சொல்லுவாங்க, 7 வருஷமா ஜெபம் பண்றேன் பிரதர், ஆண்டவர் பேசவே மாட்டார். அப்போ உன் ஜெபங்கள் 7 வருஷமா கர்த்தரை கவரல, ஜெபத்துல எங்கே ஓட்ட இருக்கு. நம்ம மேல ஒரு ஜெப அபிஷேகம் இருக்கணும், அதை இழந்துடவே கூடாது. உன் மேல இருக்கிற ஜெப அனாயிண்டிங் தான் உங்களை அடுத்த படிக்குள்ள கர்த்தர் உயர்த்திக்கிட்டு போக உதவியா இருக்கு. ஜெபிக்காத ஒரு மனிதனை தேவன் ஒருபோதும் எடுத்து பயன்படுத்தவே முடியாது சிஸ்டர். சில பேர் கூட்டத்துல வந்தா தான் ஜெபிப்பீங்க, 6 மணி நேரம் ஜெபத்துல வந்தா ஜெபம் பண்ணுவாங்க, விடுதலை கூட்டத்துல வந்தா ஜெபம் பண்ண, ஆனா வீட்டுக்கு போனா ஜெபமெல்லாம் எங்க போதுனே தெரியாது, எல்லாம் காத்தோடு காத்தா பறந்துடும். தேவன் எப்படி பயன்படுத்த முடியும்? நீங்கள் தினந்தோறும் தேவனோடு கூட நடக்கிற ஏனோக்கை போல இருக்கணும், சஞ்சரிக்கிறவனா இருக்கணும். உங்களுக்கு பிசினஸ் இருக்குது, வேலை இருக்குது, வீட்டுல பிள்ளைகளுக்கு சமையல் செய்யணும், இதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர்களுக்கு ஒரு நேரத்தை நீங்க கொடுத்து நீங்கள் தேவனோடு சம்பாஷிக்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற நோவாவை போல, ஏனோக்கை போல, ஆபிரகாமை போல, இவங்கெல்லாம் பாருங்க தேவனோடு சஞ்சரித்தாங்க, தேவனோடு முகமுகமா பேசினா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டார். அந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனோடு அவ்வளவு நெருங்கிய உறவு. ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு அவர் ஆண்டவர் புறப்பட்டு போறார். அந்த அளவுக்கு தேவனோட ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப். நமக்கு அப்படிப்பட்ட டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதா கர்த்தரோட? நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஜெபம் எப்படி இருக்குது? அது ஜெபப்பீடம் உடைஞ்சு இருக்குதா, இல்ல நம்ம ஜெபம் நல்லா இருக்குதா? கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஆரம்பத்துல ஜெபம் பண்ற மாதிரி தான் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமா, இல்ல ஜெபம்லாம் குறைஞ்சு இருக்குதா? அந்நிய பாஷை பேசுவதெல்லாம் குறைஞ்சு போச்சா? தேவனுடைய சமூகத்துல ஆத்தும பாரம் தாங்காத எவ்வளவு நாட்கள் நம்ம அழுது இருக்கிறோம் கடந்த காலத்துல. இப்பவும் நீங்க அதே ஆத்தும பாரத்துல தான் நிரம்பி இருக்கீங்களா? எப்படி இருக்குது? How is your prayer life now?